ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவோட காரை மதித்த அஜிதா. பதவி கிடைக்காத ஆதங்கத்தின் தற்கொலை முயற்சி செய்த அஜிதா. இப்படி அஜிதா அஜிதா அப்படிங்கிற மாதிரி 2 நாட்களாகவே அவங்களுடைய நியூஸ் தான் போயிட்டு இருக்குது. ஆமா, அப்படி இந்த அஜிதானா யாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அஜிதானா யாரு? அவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜிதாவோட பேர் வந்து அஜிதா ஆக்னல். நீண்ட காலமாகவே இவங்க வந்து எதுல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவோட மக்கள் இயக்கத்துல வந்து இருக்கிறாங்க. சரியா? அப்ப இவங்களுடைய ஒரு குறிக்கோள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா என்னைக்குனாலும் அவங்க வந்து ஒரு கட்சி தொடங்குவாங்க. அப்ப நம்ம அதுல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு தருவாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு நீண்ட காலமாவே ஆர்வத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து கட்சி தொடங்குனாங்க. கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் வந்து, அத இயக்கத்துல இருந்து மக்களுக்கு நெறைய செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாம முக்கியமா இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராகவும் இவருங்க இருந்திருக்காங்க. சரியா? அதுல இருந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்த்த பதவி, அதாவது இவங்க இத விட இன்னும் வேணும் ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இனி எலக்ஷன் கிட்ட வந்தாச்சு. இனி ஒவ்வொரு நிர்வாகிகள் மாவட்ட ரீதியா வந்து ஒவ்வொரு நிர்வாகிகள வந்து அவங்க வந்து நியமிக்கணும். அப்ப அதுக்குள்ள ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்து. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜிதா இவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு பொறுப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஹெட் பொறுப்பு வந்து கிடைக்கும். நிர்வாகியாட்டு செலக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஆர்வத்துல இருந்தாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்க பதவி கிடைக்கல. அது என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி உண்டுல்ல. அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவே ஆர்வத்துல இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பதவி இருக்குல்ல, அந்த பதவி குறித்து ஒரு அட்டவணை மூலமா அதாவது வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அதாவது இவங்களுக்கு தூத்துக்குடியில இவங்க, சென்னையில இங்க அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாவட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பேர வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அஜிதா அவங்க வந்து நம்மளுடைய பேர் இதுல இருக்குதா? இந்த லிஸ்ட்ல இருக்குதா? அப்படிங்கிற மாரி பார்த்துருக்காங்க. பட் அப்போ வந்து இந்த தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து அஜிதா பேர் இல்ல. அவங்களுடைய பேருக்கு பதிலா யாருக்கு பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ராஜ் அவரு வந்து பேர் இருந்திருக்கு. அவரு தான் அந்த பதவியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அஜிதா அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜிதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பல ஆண்டுகளாட்டு விஜய் அண்ணாவுக்காக அதாவது உழைச்சிருக்கேன். அவங்க வந்து எனக்கு பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, சரி இத எப்படியாவது விஜய் அண்ணாவோட கவனத்துக்கு கொண்டு போணும். கொண்டு போனா மட்டும் தான் விஜய் அண்ணா வந்து இத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அ அதுக்காக என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா பனையூருக்கு வந்துட்டாங்க. சரியா? வந்துட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போறதுக்காக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அஜிதா அவங்க வந்து விஜய் அண்ணாவோட கார மறைக்கிறாங்க. அதாவது தடுக்குறாங்க. விஜய் அண்ணாட்ட பேசணும். எப்படியாவது பேசிறணும் அப்படிங்கிற மாரி தடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, விஜய் அண்ணாவோட பாடி கார்ட்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய வேலைய பார்த்தாங்க. அது நெருங்க விடாம அவங்கள வந்து தடுத்தாங்க. பனையூர்ல உள்ள ஒரு சில செயலாளர், பொருளாளர் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனா விஜய் அண்ணா வந்து கிளம்பிட்டாங்க. சரியா? பேசல, கிளம்பிட்டாங்க. இது வந்து அஜிதாவுக்கு பேச முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம். இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. விஜய் அண்ணாவுடைய காரம் மறைச்சாங்கன்னே கண்டிப்பா எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா பரவிரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இல்ல. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜிதாவ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜிதாவ பார்த்து திமுகவோட கைக்கூலி, திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி விஜய் அண்ணாவ
பேர கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்க. இனி எலெக்ஷன் கிட்ட வந்தாச்சு. அப்போ விஜய் அண்ணா மேல இந்த மாதிரி பழிகள போட்டாச்சுன்னா என்னாகும்? விஜய் அண்ணாவுடைய பேர் டேமேஜ் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி அவங்கள பல விதமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. யாரு? டிவிகேவோட தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ் தளத்துல, இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லா இணையதளத்துல வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இத யாரு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அஜிதா அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணோமே! இந்த அளவுக்கு அவங்கள பிடிக்குமே! அவங்களுடைய மக்கள் இயக்கத்துல இவ்ளோ வருஷமா இருக்கிறோமே! ஒரு பொறுப்பு கிடைக்கலையே! இந்த மாதிரி கால வழி மறைச்சோமே! இப்போ வந்து திமுகவோட கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் டிப்ரஷன். அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு பதவி இல்ல. இந்த மாதிரி ஃபேன்ஸ் சொல்றாங்க. இனி நம்ம வெளிய தல காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரஷன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைக்கு முயன்றாங்க. சரியா? தற்கொலைக்கு முயன்றாங்க. சரி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்திருக்காங்க. தற்கொலை பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா, நல்லபடியா போயிட்டுருக்கு. அவங்க வந்து இப்போ உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. மெதுவா அவங்க தேறிட்டு வராங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நெறைய பாதுகாப்புகளும் குடுக்கப்பட்டிருக்குது. சரியா? சரி, ஓகே. இத குறித்து அஜிதா என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணாவ நெருங்கவே விடமாட்றாங்க. விஜய் அண்ணாக்கு அடுத்ததாட்டு கொஞ்சம் ஒரு சிலங்க இருக்குறாங்க. அவங்க வந்து விஜய் அண்ணாவ பார்க்கறதுக்கோ, பேசுறதுக்கோ விடமாட்றாங்க. எங்க பேசுனா நமக்கு வந்து பதவி பேருமோ! அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களும் வைக்கிறாங்க. பட் எனக்கு இது உண்மையா, பொய்யான்னு தெரியல. அதாவது அப்படி சொல்ல வரல. அஜிதா அவங்க வந்து சொல்றாங்க, "இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்றாங்க" அப்படிங்கிற மாரி. அது உண்மையா, பொய்யான்னு வந்து சரியா தெரியல. சரியா? ஆனா பட் அஜிதாவுடைய குற்றச்சாட்டுகள் இப்படிதான் இருக்குது. சரியா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நீண்ட காலமாகவே விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸா இருக்கிறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சேவை செய்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே. அவங்களுடைய சேவைகள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு குடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அத வந்து அவங்க கன்டின்யூ பண்ணியிருக்கணும். பட் அவங்க கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் வந்து பெரிய பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா கிடைக்கல. சரி, ஒரு பதவி வந்து கிடைச்சுன்னா ஏத்துக்கணும். கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம நல்லா உழைச்சாச்சுன்னா இனி மேலும் மேலும் நல்ல பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தட்டி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆயிருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை முயற்சி பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ், உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தாராளமா சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.